வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜர்தோசி பேசிக் வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்ட வீடியோ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து ஜர்தோசி வீடியோ ஃபுல்லாகவே டுட்டோரியல் போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் கேட்டாங்க ரொம்ப பேசிக்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ ஜர்தோசி வந்து எந்த நீடிலில் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து 3 நீடில்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த நீடிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த நீடில் வந்து நான் என்னோடய பர்பஸ்க்காக ரொம்ப பிடிச்சி போய் வாங்கின ஒரு நீடில். இது வந்து மேலே இருக்கு இல்லையா, இதை லைட்டாக ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோன்னா அதை நீடிலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி. அது வந்து நம்ம வேணும்னா பீட் நீடில், ஜர்தோசி நீடில் போட்டுக்கலாம். வேணான்னா செயின் நீடில் போட்டுக்கலாம். இந்த நீடிலோடு சேர்ந்து வந்தது வந்துட்டு ஹுக் பாயிண்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணாமல் எங்கிட்ட ஆல்ரெடி இருந்த நீடில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்ஸாக பழகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், இப்போ நம்ம ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதில் டிஃப்ரெண்ட்டான இருக்கிற பொருளெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி வாங்கினது. ஸோ இது தேவை கிடையாது. இது வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க, அதனால் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த நீடில் வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காகவே நம்ம யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப நல்லா டஃப்பாக இருக்கும் அந்த நீடில் பாயிண்ட். இந்த நீடில் பாயிண்ட் வந்து ரொம்ப 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 தின்னாக இருக்கும். இது வந்து ஜர்தோசிக்காகவே யூஸ் பண்ணுறது. இதில் இருந்து இது லைட்டாக அந்த மரத்துலேருந்து ரிமூவ் ஆகிடும் டக்குன்னு. ஸோ அதனால் நான் வந்து இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி எடுத்த நீடில் தான் அங்கே நான் வந்து அதை ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அந்த மாதிரி கிடச்ச நீடில் தான் அதை தான் நான் வந்து அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இன்னும் என்கிட்ட நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி டைப் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சொரப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் கிளிட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதே சைஸில் இன்னொன்று பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப வலுவலுன்னு இருக்கும், ஆனால் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற சின்ன ஜர்தோசி. இது பார்க்க ரொம்ப வலுவலுன்னு இருக்கும், ரொம்ப நெளியாக இருக்கும், தொட்டாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதிலே கலர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இந்த 3லேயுமே கலர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு காமிச்சதில் மட்டும்தான் கலர்ஸ் எனக்கு தெரியல. பட் நான் லாஸ்ட்டாக காமிச்சதில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஜர்தோசி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மெத்தட் ஒன்று தான். அது சொல்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். நீங்கள் எந்த ஜர்தோசியில் யூஸ் பண்ணாலும் ஸ்டிச் மெத்தட் ஒன்று தான். ஸோ இப்போ ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டு எப்படியெல்லாம் ஜர்தோசி யூஸ் பண்ணணும், பேசிக் வந்து என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைனில் போடுங்க. குட்டி குட்டியாக அட்டாச் பண்ணாதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். குட்டி குட்டியாக அட்டாச் பண்ணக்கூடாது. துளிப் நீடில் யூஸ் பண்ணவே கூடாது. துளிப் நீடில் பார்த்துருப்பீங்க, இந்த இதுதான் துளிப் நீடில். இதில் வந்து குட்டி குட்டியாக மட்டும்தான் அட்டாச் பண்ண முடியும், லாங்காக அட்டாச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் குறையும். அது மட்டும் இல்லாமல் இதுவே பழக்கமாயிடும், மற்ற நீடில்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து துளிப் நீடில் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு ஜர்தோசியில் வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே அப்படின்னா அந்த ஜர்தோசியை எடுத்து அப்படியே கட் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ண முடியாது, கூடவும் கூடாது. இப்போ நீங்கள் வந்து 3 டைப் ஜர்தோசிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஜர்தோசிஸ் தான் கஷ்டப்படுவீங்க. அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கிற ஜர்தோசி தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதிலேயே செஞ்சு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டோனை சுற்றி வைக்கிறதா இருந்தாலும் சரி, நெக் லைனில் வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இதவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவோ, இல்லை உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்தீங்கன்னாவோ நல்லா வலுவலுன்னு ரொம்ப ஒரு ஹோலே இல்லாமல் இருக்கும். நீங்கள் இழுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹோல் வரும். அப்போ லைட்டாக விட்டுடணும். இழுத்துட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்து லைட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ரொம்ப இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். ஓரளவுக்கு இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த நீடில் நுழையிற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு 2-3 தடவை லைட்டாக இழுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஒரு லாங்காக ஒரு செயின் மாதிரி போட போகிறோம்,
இப்போ வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங்கெல்லாம் ஒரு செயின் மாதிரி போடுவோம், அதுவுமே குட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பெருசு அப்படின்னா பெருசாக போடுவோம். இப்போ ஒரு மேங்கோவில் வந்துட்டு ஒரு சுகர் பீடுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஃபில்லிங் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எம்போசிங்காக நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ ஜர்தோசியோட நீடில் அளவுக்கு நீடில் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கே நம்ம வந்துட்டு ஜர்தோசியை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த நீடில் சொல்லி கொடுத்துறேன். இது கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்கும் நீடில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வேறு நீடில் ட்ரை பண்ணலாம். நான் இந்த நீடிலையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை எப்படி எடுக்கணும் அப்படின்னா லைட்டாக ஒரு விரலில், இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதில் அழுத்தி பிடிச்சிட்டு எடுத்தோன்னா நீட்டாக வந்துடும். இல்லை ஜர்தோசியை வந்துட்டு எந்த பிடிமானமும் இல்லாமல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பிடிச்சி எடுத்தால் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணணும், பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும். இப்போ நான் போடுறேன், த்ரெட்டை எடுத்தாச்சு. லைட்டாக மோதிர விரலில் வந்துட்டு கை கொடுத்து கீழே தள்ளணும். அதுக்கு முன்னாடி கையை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா மோதிர விரல் வந்துட்டு நல்லா ஜர்தோசியை பிடிச்ச மாதிரி இருக்கணும். மோதிர விரல் ஜர்தோசியை பிடிச்ச மாதிரி இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து சுண்டு விரல் தனியாக வந்துடும். மேலே வந்துட்டு 3 விரல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி 4 விரல் ஒரு சைடும் ஒரு விரல் ஒரு சைடும் தான் வச்சுருக்க சொல்லுவேன். பட் இதில் வந்து டிஃப்ரென்ஸ், அதனால தான் நான் உங்களுக்கு விரலும் சேர்த்து காமிச்சேன். நெக்ஸ்ட்டு இப்போ பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த ஜர்தோசியை வந்துட்டு கிரிப்பாக அந்த மோதிர விரலில் பிடிச்சிக்கணும். ஓகேவா? சேம் டைம் வந்து நீங்கள் கீழே வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது, எங்கள் நீடிலிருந்து த்ரெட்டு போயிடுமோ அப்படின்னு. லைட்டாக நீங்கள் சுற்றி விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் பிடிச்சிக்கிட்டிங்கனாவே போதும். சிம்பிளான விஷயம் என்னென்னா பீட் எப்படி அட்டாச் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜர்தோசியும். பட் இது வந்து அந்த த்ரெட்டு வர்றது தெரியாது, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் த்ரெட்டு பழகும்போதே நீங்கள் வந்து மேலே எடுத்து திருப்பாமல் அப்படியே உள்ளேருந்து நீடில் எடுக்கும்போதே அது த்ரெட்டோடு வர்ற மாதிரிக்கு பழகிட்டிங்கனாவே போதும். அது உங்களுக்கு விஷுவலாக சொல்கிறது எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ ஜர்தோசியை வந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அந்த இடத்துல கிரிப்பாக பிடிக்காமல் விட்டாலோ இல்லை இப்படி வெளியில் எடுத்து இப்படி திருப்பினாலோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதை பண்ணவே கூடாது. அதாவது ஜர்தோசியில் வந்துட்டு மோதிர விரல் கண்டிப்பாக இருக்கணும், த்ரெட்டோடு தான் நீடில் வெளியே வரணும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த நீடில் போட்டு காட்டுறேன். அதாவது மர ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சேம் இதுவும் வந்து அதே நீடில் தான். ஆனால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப தின்னாக இருக்கும். உங்களுக்கு அந்த பீட் நீடிலை விட இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பீட் நீடில் போட்டு பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி நீடில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி நீடிலாக இருக்கட்டும் பீட் நீடிலாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி மேலே எடுத்து திருப்பக்கூடாது. இந்த மாதிரி வெளியே எடுத்து திருப்பினீங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக அது ஸ்பீட் கொடுக்காது, கண்டினியூவாக வரவும் வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஜர்தோசி நீடிலாக இருந்தால் இது ஜர்தோசிக்கு பண்ணதானே ஸோ ஈஸியாக வரும்னு நினைக்கக்கூடாது. எப்பயுமே வந்துட்டு நம்ம ஸ்டிச்சில் தான் இருக்குது, நீடில் கிடையாது. பட் துலிப் நீடில் வந்து உங்களுக்கு லேட் ஆகுன்றதுனால தான் அது யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். எந்த நீடிலாக இருந்தாலும் லைட்டாக கிரிப்பு பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காட்டுறேன். இன்கேஸ் இந்த மாதிரி லைட்டாக த்ரெட்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து பழகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஜர்தோசியை ஆப்போசிட் சைடில் வந்துட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு கட்டரை வச்சு கட் பண்ணிங்கனாவே அந்த ஜர்தோசிக்கு உள்ளே விட்டு கட்டரை விட்டு கட் பண்ணணும் கரெக்டாக, இல்லைன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்த மாதிரி கட் பண்ணணும் கரெக்டாக. ஜர்தோசி மட்டும்தான் உங்களுக்கு கைக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த த்ரெட்டை அழுங்காமல் எடுத்துக்கலாம். நீங்கள் நீடிலிருந்து த்ரெட்டை விட்டுட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னென்னா கீழே த்ரெட்டை பிடிச்சிட்ருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஃபுல்லாகவே விட்டுடணும். நீங்கள் வந்து லைட்டாக பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை அவசரமாக ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி இழுக்கிறதோ பண்ணவே கூடாது. ஏன்னா கீழே நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கனாவே கீழே சரசரன்னு இழுத்துட்டு வந்துடும். ஸோ அப்படியே கையை விட்டுடணும். அப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். சேம் டைம் வந்து நீடில் ரொம்ப பெண்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது ரொம்ப தின்னான நீடில். நீங்கள் லைட்டாக இப்படி அசைச்சிங்கனாவே அசைகிற மாதிரியான நீடில். ஸோ பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது. அப்போயும் நீங்கள் வந்து
ஒரு த்ரெட்டை வந்து எடுக்கிறீங்க பண்ணுறீங்கன்னா கூட மோதிர விரலில் க்ரிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி அட்டாச் பண்ணிக்கலாம். கடைசியாக எண்டு நாட் போடும்போது கரெக்டாக அந்த ஜர்தோசி அளவு வச்சே நம்ம போடணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அது எப்படி எண்டு நாட் போடுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். போட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன கேப்பில் வந்துட்டு அந்த இடத்துல முடியுது. அந்த இடத்துல நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா இப்படி த்ரெட்டோடு எடுத்து இப்படி பெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட்டை வந்து கண்டினியூவாக எடுக்கிறதா பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். சுத்தமாகவே எனக்கு ஜர்தோசி யூஸ் பண்ண வராது, துளிப்பில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ இது. ஏன்னா ஜர்தோசி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ கூட நம்ம சேனலில் ஜர்தோசி வீடியோ மட்டும்தான் கண்டினியூஸாக நிறைய வியூஸ் போகும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு ஜர்தோசி தான் ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பீட் எப்படி அட்டாச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஜர்தோசி. ஸோ நோ டஃப். நீங்கள் வந்து ட்ரை பண்ணல அப்படின்றதா உண்மை. துளிப்பில் போட்டு பழகிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை விட்டுட்டு நீடில்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நீடிலாக இருந்தாலும் சரி, இந்த நீடிலாக இருந்தாலும் சரி, 2 நீடில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கண்டினியூவாக பண்ணக்கூடாததே துளிப் நீடில் தான். அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த ஜர்தோசி அளவுக்கு நம்ம எடுக்க முடியாது. பீட் நீடிலோ இல்லை ஜர்தோசி நீடிலோ அளவுக்கோ நம்ம ஜர்தோசியை வந்துட்டு துளிப்பில் எடுக்க முடியாது. ரொம்ப குட்டியாக எடுக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்டோனை சுற்றியும் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பீடை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டு பீடை அட்டாச் பண்ணுற நினச்சிட்டு நீங்கள் வந்து ஜர்தோசியை அட்டாச் பண்ணிக்கலாம். அதுதான் உண்மையே. நம்ம வந்து த்ரெட் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரே விஷயம்தான், நீங்கள் வந்துட்டு த்ரெட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் பண்ணுறதுனால பீட் அட்டாச் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரொம்ப பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலெல்லாம் இதே மாதிரி டிப்ஸோடு சொல்லுங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் மறக்காமல் உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.